மற்ற கட்சிகளும் லாபத்துக்கு தான் பேரம் பேசுவாங்க. விஜய் எடப்பாடியை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுவாங்க, ஸ்டாலினை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுவாங்க, பேரம் தான் பேசுவாங்க. ஸ்டாலினை ராகுல் கவுத்துட்டாரு, தோக்கடிச்சு விட்டாரு. ஆனா அகிலேஷ் யாதவை தோக்கடிச்சு, அகிலேஷ் யாதவை கிட்ட காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம போகணும்னு மோடி நினைக்கிறாரு. மோடிக்கு மிசாவால பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டாலினுங்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதை தனிப்பட்ட முறையிலே ஸ்டாலின் மேல என்னைக்குமே உண்டு. திமுக ஆட்சி இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஒரு தேர்தல் வெற்றி தேவைன்னு சொல்லும் போது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு அப்பெல்லாம் நான் கலைஞருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். கார்த்திக் சிதம்பரம் மாணிக் தாகூர் எதிராக சொல்றாருல, திமுக பெரிய கட்சி, நான் 2 தடவை அதை வச்சு ஜெயித்திருக்கேன்னு சொல்றாருல. மாணிக் தாகூர் என்ன சொல்லுவாரு? நான் இங்க ஜாலரா அடிக்கிறேன், நான் அங்க ஜாலரா அடிக்கிறேன், ஆள் பழுத்த ஆளு, அரசு பழுத்த அரசு. இதுதான் காங்கிரஸ் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு 29 தமிழக மக்கள் ஒரு அடி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். அவ்வளோ. விஜய் தனக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்குறாரு. அடிக்கடி பேசுறது பலகீனம் நினைக்கிறாரு, எப்போவாது பேசுறது பலன்னு நினைக்கிறாரு, இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாமல் இருக்கிறது பலன்னு நினைக்கிறாரு. எடப்பாடி கிட்ட விஜய் தோத்திருக்கிறாரு. அதிமுக பிளவு விஷயத்துல எடப்பாடி கிட்ட விஜய் தோத்திருக்கிறாரு. விஜய் தோத்திருக்காரு. எஸ், அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து அவங்க 32 வரும்னு எதிர்பார்த்தாரு, 32 கொண்டு வர முடியல. அந்த இடம் எடப்பாடி ஜெயித்துட்டாரு. இந்த மூவ் ஜெயித்து 32 மர்ஜராய் இங்க வந்தா சிவி சண்முக மந்திரி, வேலுமணி மந்திரி, விஜயபாஸ்கர் மந்திரி, ஒரு 7-8 மந்திரி வந்திருக்கும், வாரிய தலைவர் 8-10 வந்திருக்கும். இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருப்பாங்க. அந்த டீல்ல தானே போனாங்க. அது அட்டெம்ப்ட் ஸ்பாயில்ட் ஆயிட்டு, அதனால மீண்டும் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே போறாங்க. சிபிஐயோ சிபிஎம்மோ இங்க பேரம் பேசி பிரேக் ஆனாலும் வரதுக்கு ஏற்றுக்கிட தயாரா இருக்காங்க. இந்த மதசார்பற்ற அணி அப்படி விஜய்கிட்டே விட்டுட்டு போறதுக்கு ஸ்டாலினும் தயார் இல்லை, விஜய்கிட்டே அப்படி விட்டுட்டு போறதுக்கு எடப்பாடியும் தயார் இல்லை. எடப்பாடி தெளிவா ஓப்பனா மூவ் பண்றாரு, நக்கல் கிண்டல் நையாண்டி அடிச்சு மூவ் பண்றாரு. 20 years of ஃபீல்ட்ல இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஓகே சார், இப்போ தாவேகாவோட இவங்க சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் இன்னும் 5 வருஷத்துக்கு தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல எவ்வளவு ஆண்டுகள் இது நீடிக்க போகுது? ரம்யா, நான் என்ன பேசுனேன்? இப்ப என்ன பேசுனேன்? நீ கேட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்க, அதைத்தானே இப்ப நான் பேசணுமா? இல்ல, இவங்களுடைய கூட்டணி மற்ற கட்சிகளும் மற்ற கட்சிகளும் லாபத்துக்கு தான் பேரம் பேசுவாங்க. விஜய் எடப்பாடியை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுவாங்க, ஸ்டாலினை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுவாங்க, பேரம் தான் பேசுவாங்க. இதுல கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் மட்டும்தான் அவ்வளவா பேரம் பேசாத கட்சி. ஆனா அவங்க கூட 77ல கலைஞர் கூட நிக்கல. கலைஞர் 214 தான் 214 233 போட்டிருந்தாரு. ஒரே ஒரு தொகுதி குமரி கோமதேகம் எமர்ஜென்சி பொன்னப்பநாடார் மகன் விஜயராகவனுக்கு கிள்ளியூர்ல ஆதரவு கொடுத்தாரு. மீது 213 போட்டிருந்தாரு. அதே மாதிரி 89ல லத்தீப்புக்கு தான் கலைஞர் 5 சீட்டு கொடுத்தாரு. சமது மூப்பனார் கூட தான் இருந்தாரு. ஸோ அந்த காலகட்டங்கள் ஒருக்கா காமராஜ் கூட லத்தீப்பை பயன்படுத்தி சமூக உடைக்கிறதுக்கு, முஸ்லீம் உடைக்கிறதுக்கு இருந்தாரு. அதுக்கடையில் அவர் இறந்து போனார் அந்த கோயம்புத்தூர் எலெக்ஷனுக்கு பிறகு. முஸ்லீம் லீக் பொதுவா அந்த அளவுக்கு பேரம் பேசக்கூடிய கட்சி கிடையாது. பயன்லார் திமுக கூட தொடர்ந்தாங்க. 1-2 சம்பவம் இருந்தாலும் கூட திமுக கூட தொடர்ந்தாங்க. காஜா மொஹிதீன், நவாஸ்கனி எல்லாம் ஒரு லாயலில் தான் தொடர்ந்தாங்க. இப்ப அமைச்சரவையில் பெற்றிருக்காங்க. நவாஸ்கனி ராமநாதபுரத்துல திமுக கேண்டிடேட்டா திமுக அணியில நிற்க போறாரா, விஜய் அணியில நிற்க போறாராங்கிறது கால நேரம் வரும்போதுதான் தெரியும். மெஜாரிட்டி தாவேகா கூட நிற்க தான் வாய்ப்பு. பேரணி வந்த போது தாவேகா ஆஃபர் கொடுத்தும் திமுக கூட தான் நின்னாங்க காங்கிரஸ். அதுக்குள்ள தாவேகா கூட வந்துட்டாங்க. எடப்பாடி 20 சீட் ஆஃபர் 24ல கொடுத்தாரு. மீண்டும் இப்ப எடப்பாடி ஆஃபர் காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ காங்கிரஸை மையமா வச்சு, எல்லாத்தையும் மையமா வச்சு என்ன சூழ்நிலை வரும்னு 29 தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க விசிகா உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சொல்றேன் அப்படின்னு அதான் அவங்க பார்கெனிங் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதுலதான் அனுப்பணும் அவங்க சொல்ல மாட்டாங்க. விஜய் விரும்புவாரு. பட் அவங்க இன்னொரு எண்ணம் என்னன்னா, ஸ்டாலினை மோடி வலையில விட்டுறக்கூடாதுங்கிறது இவங்களுக்கு. ஸ்டாலினுக்கு மோடி பெரிய ஒரு ஆதரவு கடத்தை கொடுத்துட்டார். எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு முதல்வர் மகன்கிறனால கைது செய்யப்பட்டார் எமர்ஜென்சிலன்னு. ஸ்டாலின் எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்டதை பெருசா சொல்றாரு. எனக்கு அது தெரியும். கைலமன்னன் சிவப்பு நாடார்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. கைலமன்னன் அரசியல், கைலமன்னன் அலைஸ் குமாரசாமி நாடார்னு திருச்செந்தூர் ஆத்தூர் அந்த பக்கம் உள்ளவர். ரொம்ப ஒரு போல்டான ஒரு அரசியல்வாதி. அவர் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர். இந்திரா காந்தியை அரைக்கி அது இதெல்லாம் இப்போ கடுமையாக பேசி கைது செய்யப்பட்டிருந்தார். திமுக காரங்களும் எமர்ஜென்சியில் கைதுப்பட்டு ஒரே சிறையில் இருக்கும்போது
ஸ்டாலினை வார்டன் அடிக்கும் போது சிட்டிபாபு திமுகவில் உள்ள ஒரு முன்னணி தலைவர், அவர் கலைஞருக்கு மகன்னு சொல்லும்போது, அப்போ சின்ன வயசு தானே, 75 அந்த காலகட்டத்தில்னா 25, இது ஒரு 25, 51 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர் தானே. அப்போ தம்பி அடிக்காதீங்கன்னு அவர் போய் ஸ்டாலின் மேல படுத்து அந்த அடியெல்லாம் வாங்கிக்குவார். மிஸ்ஸா டைம் அதெல்லாம் நமக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். ஸோ மோடிக்கு மிஸ்ஸாவால பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டாலினுங்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதை தனிப்பட்ட முறையிலே ஸ்டாலின் மேல என்னைக்குமே உண்டு. அது எந்த காலம்னாலும் அது மோடி அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பு, அந்த இந்திரா காந்திக்கு சர்வாதிகார நடவடிக்கைகள், அதை பாதிக்கப்பட்டவர் மோடி, பாதிக்கப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் லெவல்ல இன்னைக்கு காங்கிரஸுக்கு துரோகத்தை பெங்களூர் கூட்டத்தில் மோடி பெருசா இது பண்ணாரு. தன் பதவியை காக்கிறதுக்கு இந்திரா காந்தி கருணாநிதி வீட்டுக்குள்ளே கருணாநிதி காலில் விழுந்து கையை பிடிச்சி, நீங்க இல்லைன்னா என்னோட பிரதமர் பதவி நிற்காது நீ கெஞ்சி வாங்கினதுதான். இதை என்ன மாணிக் தாகூர் மறுத்தர முடியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி மறுத்தர முடியுமா? மனச்சாட்சி உணவு மறுப்பானா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கார்த்திக் சிதம்பரம்லாம் அதை உண்மணி ஒத்துக்குவாப்புல, சிதம்பரம் ஒத்துக்குவாப்புல. அப்போ அந்த கலைஞருக்கு எதிராக தான் அப்புறம் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு 2004, 2009 ஈழ பிரச்சனை இதிலெல்லாம் காங்கிரஸை காப்பாற்றி விட்டதே கலைஞர் தான் சொல்லும் போது அவங்களுக்கும் எதிரான ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் எடுத்தாங்க. எந்த நேரத்திலும் துரோகத்தை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்ட ஒரு கட்சி. ஸோ மோடி அதைத்தான் சொல்லி ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு, நீங்க ஸ்டாலினை ராகுல் கவுத்துட்டாரு, தோக்கடிச்சு விட்டாரு. ஆனா அகிலேஷ் யாதவை கிட்ட காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம போகணும்னு மோடி நினைக்கிறாரு. அப்போ அகிலேஷ் யாதவும் அதுல அலர்ட் பண்றாரு, ஒட்டுண்ணி காங்கிரஸ்ன்னு சொல்றாரு. அகிலேஷ் யாதவும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடிய பிராமின், பூமிகார் இவங்களுக்கு கேண்டிடேட் கொடுத்து பொது தொகுதியில் எஸ்சி கேண்டிடேட்டை போட்டு காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம கூட யூபியில தள்ளி விட்டுறலாம். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸ்டாலின் ஏமாந்த மாதிரி காங்கிரஸ் விஷயத்துல அகிலேஷ் ஏமாந்துடக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு. அதே வேளையில ஸ்டாலின் மேலேயும் ஒரு அன்பும் பாசமும் ஒரு மரியாதையும் எமர்ஜென்சி தவிரன்னு மோடிக்கு இருக்குது. அதுதான் ஓப்பனாட்டே மோடி பெங்களூர்ல அதை பேசினாரு. இங்க ஒரு சீட்டு கூட மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத இங்க உள்ள ஆளுங்க என்ன பேசுவான், அது உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தகுதி என்ன, உயரம் என்னங்கிறது மோடிக்கு தெரியும். மோடி அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஆனா ஸ்டாலின் என்ன பாக்குறாருன்னா சனாதன எதிர்ப்பை தான் இன்னைக்கும் பேசுறாரு. சனாதன எதிர்ப்பு தான் பேசுறாரு. இப்ப நம்ம கூட அது என்னன்னா சனாதன தர்மம் இந்து தர்மத்துல ஒரு முக்கியமானது, இந்து தர்மம் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை பேசக்கூடிய ஆட்கள் அப்பாவி முஸ்லீம்களோட வீடுகளை ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்டா கூட அது நியாயங்கிறது நம்ம பார்வை. பட் அவங்க அவுட்ரைட்டாட்டே சனாதன தர்ம எதிர்ப்புங்கிறதுல தான் ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸோ இதைத்தான் சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே போன்றவங்கலாம் மீண்டும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வருங்கிற ஒரு பார்வையும், திருமாவளவன், முஸ்லீம் போன்றவங்கலாம் ஆப்ஷன் ஓப்பன், தாவேகா கூட போகலாம் அல்லது ஸ்டாலின் கூட போகலாங்கிற மாதிரி ஒரு சூழலை அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸுக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு தான் இங்கே நாட்டில் பெரிய டிமாண்ட் இருக்கு. பிற்போக்குத்தனத்துக்கு தான் நாட்டில் பெரிய டிமாண்ட் இருக்கு. காங்கிரஸுக்கு விஜய் கிட்ட பெரிய டிமாண்டு, எடப்பாடி கிட்ட டிமாண்டு. துரோகம் பண்ணினாலும் ராகுல் காந்தி அடிபட்டு, யூபியில் அடிபட்டு ராகுல் காந்திக்கு கைகள் பலகீனம் அடைஞ்சு மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம் கை வாங்கி நமக்கு ஒரு காங்கிரஸ் கூட்டணி வந்துடாதான்னு திமுகவுக்குள்ளேயும் சனாதன எதிர்ப்பை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நீங்க முதல் கேள்வியிலே சொல்லியிருந்தீங்க விசிகாவுடைய இந்த நிலைப்பாடை நான் வரவேற்கிறேன், அமைச்சரவையில பங்கேற்றது நல்ல விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா பெரும்பாலானோர் சொல்ற கருத்து மாறா முரண்பாடா இருக்கு. ஏன் அவர் போனாரு, போயிருக்க கூடாது அப்படின்னு இருக்கு. காங்கிரஸ் போயிருக்காங்க, IUML போயிருக்காங்க. ஆனா குறிப்பா விசிகாவை மட்டும் ரொம்ப அவதூறா பேச வேண்டிய காரணம் என்ன? அது ஒரு கேள்வி. ராசா அவர்கள் எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது ரொம்ப ஆபாசமான ஒரு தாக்குதலா இருந்துச்சு. அந்த பதிவை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா விசிகாவை மட்டும் எல்லாரையும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னு ராசா அந்த பதிவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டது. திமுகவுக்கு நான் நம்பிக்கைக்குரியவன்னு அதே சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக தன்னை திமுக கிட்ட நிலைநிறுத்ததுக்காக கொஞ்சம் வேகமா போட்டிருக்கலாம். அப்படிதான் அதை நான் பாக்குறேன். அதுக்குள்ள இன்ஃபியூட்டி இந்த லைன்ஸ் நான் அதை தான் பாக்குறேன். அந்த வேகத்தை காட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு திமுக ஆட்சி இந்திரா காந்தி டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஒரு தேர்தல் வெற்றி தேவைன்னு சொல்லும் போது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு அப்பெல்லாம் நான் கலைஞருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அந்த 80ல் நான், ரூபன், மோகன், 80 ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிறது வெற்றிக்காக கலைஞர் எடுக்கத்தானே செய்யறாரு. ஸோ அரசியல்ல வெற்றிக்காக, அதிகாரத்துக்காக எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான். நான் அதான் சொல்றேன், நீ எடுத்தது திமுகவை எடுக்கும் போது ஏன் இந்த விமர்சனம் அப்படின்ற எடுத்தது சந்தர்ப்பாத நிலைப்பாடு. இந்த சந்தர்ப்பாத நிலைப்பாட நீங்க எடுக்கலையா, இந்திரா காந்தி எடுக்கலையா, மொரார்ஜி எடுக்கலையா, நரசிம்மராவ் எடுக்கலையான்னு கன்சிராம் வாங்கி அடிச்சுக்கிட்டு என் அதிகாரத்துக்கு நான் எடுப்பேன்னு
ஆணித்தரமா நிமிர்ந்து சொல்லுவாரு. ம். திருமாவளவன் எடுத்த அதிகாரத்துக்கான நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன். தம்பி வன்னியரசு அமைச்சரானது மனப்பூர்வமா உளப்பூர்வமா நான் வரவேற்கிறேன். எனக்கு அதுல இந்த மாறுபட்ட கருத்து இல்லை. பட் எடுத்தது சந்தர்ப்பவாத நிலைப்பாடுங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்து ஒரு தலித் பார்ட்டி எம்பவர் ஆயிட்டாங்கனால ஒரு சிலர் மத்தியில கூடுதல் விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் விமர்சிச்சது எப்படி இருந்ததுன்னா, பூ வச்சவங்க ஒருத்தவங்க, ஆனா வேறொருத்தவங்களோட உடல் இந்த ஆராச விமர்சனத்தை திமுகவுக்கு நான் உறுதியானவனி காட்டுறதுக்கான விமர்சனம் அது வேற ஒரு கோணத்துல தான் நான் பாக்குறேன். ஆனா அப்படி பதிவிட்டது சரியா சார்? விமர்சனம்ன்றது சொல்லிட்டேன்ல, எல்லாருமே சேமண்ணன் தவறுங்கிறாரு, நான் தவறுங்கிறேன், எல்லாருமே தவறுன்னு தானே சொல்றேன். நான் அதன் பிறகு திமுக தலைவரே வந்து கடுமையான சொற்களை வச்சு தோழமை கட்சிகளை அந்த இதுலதான் திமுக வந்து இன்னும் காங்கிரஸ் ஆப்ஷன் மல்லிகார்ஜுன கார்கே ரூபத்துல, சிதம்பரம் ரூபத்துல, கார்த்திக் சிதம்பரம் ரூபத்துல தங்களுக்கு வருங்கிற லெவல்ல தான் இந்த கூட்டணி கட்சிகளை விட்டுறான்னா நாளைக்கு வருவாங்க, பைபிள்ல சொல்ல மாதிரி மனம் திருந்திய மைந்தர்களாக வருவாங்கங்கிற இடத்துக்குள்ளதான் அவங்க மூவ் பண்றதா நான் பாக்குறேன். அதுலதான் நான் பாக்குறேன் சனாதன எதிர்ப்பும் இந்த இதுவும் அந்த இடத்துக்குள்ளதான் நான் இதை பாக்குறேன். அவங்களுக்கு இன்னும் சிறு நம்பிக்கை இருக்கு, இவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு. நாள் இருக்கு, வரும்போது பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க, அப்பம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம அந்த மத சார்பற்ற சனாதன எதிர்ப்பு அரசியலையே பண்ணுவோங்கிறதுலதான் அவங்க போறாங்க. அதுக்குள்ள ரூட்டு கார்த்திக் சிதம்பரம் மாணிக் தாகூர் எதிராக சொல்றாருல, திமுக பெரிய கட்சி, நான் 2 தடவை அதை வச்சு ஜெயித்திருக்கேன்னு சொல்றாருல, மாணிக் தாகூர் என்ன சொல்லுவாரு? நான் இங்க ஜாலரா அடிக்கிறேன், நான் அங்க ஜாலரா அடிக்கிறேன், ஆள் பழுத்த ஆளு, அரசு பழுத்த அரசு, அல்லது எங்க லாபமோ அங்க. இதுதான் காங்கிரஸ் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு 29ல தமிழக மக்கள் ஒரு அடி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். என்ன மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு தோல்வியை இப்போ எதிர்பாராத தோல்வி திமுக கிடைச்ச மாதிரி காங்கிரஸ் கூட்டணினா வெற்றிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு அந்த தோல்வியை மக்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். காங்கிரஸ் எந்த கூட்டணியில இருக்காங்களோ அவங்க தோல்வி ஒண்ணு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்பிக்கை துரோகத்தின் உருவமாட்டு இது செயல்படக்கூடிய அந்த கட்சிக்கு ஒரு அடி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா 59 வருடங்கள் கழித்து அமைச்சரவையில காங்கிரஸும் இடம்பெற்றிருக்காங்களே சார். அது 108 வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு வந்து 5 எம்எல்ஏக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்குது. அவங்கள பொறுத்தவரை அதுக்கு பெரிய மேட்டர் ஆஃப் ரிஜாய்ஸ்மெண்ட் தான். 2 பேருமே நமக்கு வேண்டியவங்க தான். அதுவும் விஸ்வநாதன் மேலூர் பொது தொகுதியில் வெற்றி பெற்ற அட்டர்னி பிரிவு சோதரர் ரொம்ப நட்புக்குரியவர் தான். அவர் கூட கேண்டிடேட்னு சொல்லும்போது தான் நம்மகிட்ட ஃப்ளூக் கன்ஃபியூஸ்டாக இருந்த போது வந்து அவருக்கு டிக்கெட் இல்லைன்னு இருந்த போது வந்து கேளுங்க மேலூருக்கு, மல்லிகார்ஜுன கார்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார், உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும்னு நான் தான் சொன்னேன். அப்போ அவர்கிட்ட எப்படின்னு கேட்டால் 2 டீம் மோதும், சிதம்பரம் டீமும் மாணிக் தாகூர் டீமும் மோதுவாங்க, 2 பேருக்கும் வேண்டான்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக வந்துடுவீங்க, வர வாய்ப்பு இருக்குங்கிறத சொன்னேன். அந்த இடத்துக்குள்ள டக்குனு கடைசியில் தான் வந்தார், நின்னாரு, ஜெயித்தார், அமைச்சராக ஆயிட்டார். பொது தொகுதியில் வெற்றி பெற்ற ஆதித்த அட்டர்னி பிரிவு சோதரர் அந்த பெருமையும் பெற்றுட்டாரு. ஸோ அவங்களுக்கு கிள்ளியூர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மந்திரி ஆகிருக்கிறது வந்து அவங்களுக்கும் அது இதாக தான் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க காங்கிரஸுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு ராஜீவ்காந்தி தலைமை வரும்போது மூப்பனாரோட காமராஜ் ஆட்சி கோஷத்தோட காங்கிரஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அந்த பகுதி மக்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அரசியல் ரீதியாக 67க்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் வந்திருக்குங்கிற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். 2 அமைச்சருங்கிற போது விஜய்க்கு 108 தான் வந்தது. அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கனால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. விஜயோடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் கரெக்டா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒவ்வொரு துறையிலையும் அது நீங்க பிறக்கும் போதே எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றதில்லை. அது எக்ஸ்பெரிமெண்டல் தான். அதை நம்ம குறை சொல்ல. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், 6 to 8 மாசத்துக்கு பிறகுதான் இந்த அரசை பற்றி விமர்சனங்கள் வைக்க முடியும். அதுவரை அவங்களுக்கு டிரான்சிஷன் பீரியட் கொடுத்து தான் தீரணுங்கிறதா நான் சொல்றேன். அது புதியவர்கள், இளைஞர்கள், படித்தவங்க வரட்டமே. அது எப்படி செயல்படுறாங்கிறதுக்கு ஒரு 6-8 மாசம் பார்த்து அதுக்குள்ள கமெண்ட்ஸை நம்ம வைப்போம். இப்போ வந்து எதிர்கட்சிகள் மற்ற விமர்சனத்தை இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. பொய்க்கால் குதிரை அரசு இன்னும் சட்டம் ஒழுங்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உதயநிதி ஸ்டாலினும் சீமான் நீங்க அரசு மருத்துவமனையை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு 8000 தனியார் மருத்துவத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குங்கிறது ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல செயல்பாடு நீங்க சொல்றது போல செயல்பாடை வச்சு விமர்சிக்கிறது வேறவா இருந்தாலும் இங்க குற்ற சம்பவங்கள் என்ன நடந்துகிட்டே இருக்கு. கோவையில 10 வயது சிறுமி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மௌனம் கலைச்சிருக்க வேண்டியது தானே இந்த அரசு அப்படின்ற ஒரு ஆதங்கமும் பொதுமக்களுக்கு இருக்கு இல்லையா? எதுவுமே திறக்காம மௌனமா இருக்கிறது. விஜய் தனக்கு அது ஒரு ஸ்ட்ரெங்தா பாக்குறாரு. அடிக்கடி பேசுறது பலகீனம் நினைக்கிறாரு, எப்பவாது பேசுறது பலன்னு நினைக்கிறாரு, இஷ்யூஸ்ல கருத்து சொல்லாம இருக்கிறது பலன்னு நினைக்கிறாரு. உண்மையாவே பலமா இருக்கா சார் பேசாமலே இருக்கிறது? அது உங்களுக்கு வந்து 2026ல அது பலமா தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. அதனால அதுல இஷ்யூஸ் எல்லாம் கருத்து சொல்லாண்டாங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு. அதனாலதான் மௌனமாவே இருக்காரு. ஆனா அந்த மௌனம் நீடிக்குதுன்ற பட்சத்துல மக்கள் மத்தியில அது அதிருப்தி ஏற்படுத்தாதா? மக்கள் இன்னும் விரக்தி அடைய மாட்டாங்க. பொறுத்தளவுல 6 to 8 months பொறுத்திருப்போங்கிறது தான் ஸ்டாலினோட கருத்தும் என்னோட கருத்தும்.
ஸோ அதனால நம்ம விமர்சிச்சா வீஸ் போகுங்கிறதுக்காக உடனே கண்ணா பின்னாடி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம நிதானமாக எப்படி பண்ணுறாங்க என்ன பார்ப்பாங்கன்னு லாஜிக்கலாக நம்ம கருத்தை முன்வைக்கலான்னு நான் பார்க்குறேன். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி எந்த அரசையும் நான் குறை சொல்லலை, திமுக அரசையும் நான் இதுக்கெல்லாம் குறை சொல்லலை. பட் தாவேக்கா குறை சொன்னாங்க. ஸோ தாவேக்கா குறை சொன்னதுனால திமுக அவங்கள குறை சொல்லுவாங்க. அது டிட் ஃபார் டேட்னு அவங்களுக்குள்ள ப்ளே பண்ணிக்கிடுவாங்க. என்னோட இதுக்கு உங்கள்கிட்டயே நான் பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா? இது வந்து ஒரு போர்னோ எல்லோருக்கும் கையில் கிடைக்கிறதும் சமூக தகவல் தொடர்பு சாதனங்கள்ல உள்ள ரெவல்யூஷன் இதுதான் காரணம்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கு பேசிக்க ஞாபகம் இருக்காமா? அதே கருத்தை தான் இப்போ நான் சொல்றேன். பட் அன்னைக்கு திமுக குறை சொன்ன விஜய் திமுகவின் தாக்குதலை இன்னைக்கு அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆய்வு மேற்கொண்டிருக்காங்கல்ல சார், இப்போ தாவேக்கால இருந்து ஒரு அணில இருந்து போய் ஆய்வு எல்லாம் மேற்கொண்டது, இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? சரியா இந்த விஷயம்? சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணக்கூடிய ஆய்வுகள்ல எந்த தவறும் இல்லை. சட்டத்தை கையில் எடுத்துட்டு பண்ணக்கூடிய ஆய்வு வந்து கண்டிக்கத்தக்கது. தலைமை தான் அதை கண்டிச்சு சரி பண்ண வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. அது சட்டத்தை மீறி போறக்கூடிய இடத்துல அதை செட்டரேட் பண்ண வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு. தொடர் மின்வெட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, மின்வெட்டு உண்மையிலே இருக்குது. ஒரு பத்திரிகையில வந்து அரசு கெட்ட பேர் ஒன்று விடக்கு முன்வெட்டு காட்டுறீங்களான்னா மக்கள் பேசினான்னு சொன்ன ஒரு பத்திரிகை கழுவி ஊத்துனாங்க. உண்மையிலே மின்வெட்டு சில இடங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அதையும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கவனிக்கணும். என்னோட பார்வை, நான் 6 months சொல்லிட்டேன். அதனால இப்பவே எல்லாம் போட்டு விமர்சிக்கிறதுக்கு நான் இல்லை. அரசியல் ரீதியா பேசுறேன். நிர்வாக ரீதியா அவங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து அந்த 6 மாசத்துக்கு மேல நம்ம பேசலாம். அரசியல் ரீதியா அவங்க எடப்பாடிக்கு விமர்சனங்கள், எடப்பாடி கிட்ட விஜய் தோத்திருக்கிறாரு. அதிமுக பிளவு விஷயத்துல எடப்பாடி கிட்ட விஜய் தோத்திருக்கிறாரு. விஜய் தோத்திருக்காரு. எதனால சார்? இது கொஞ்சம் விளக்கம். அவரு அதிமுக எம்எல்ஏக்களை பார்த்து அவங்க 32 வரும்னு எதிர்பார்த்தாரு. 32 கொண்டு வர முடியல. அந்த இடம் எடப்பாடி ஜெயித்துட்டாரு. எடப்பாடிக்கு எதிராக விஜய் பண்ண நகர்வு தான் எடப்பாடியை பார்க்காம 25 எம்எல்ஏக்களையும் பார்த்தது. பட் அது 32 ஆகல, ஸ்பிளிட் ஆகி மர்ஜர் ஆகல. மீண்டும் அவங்க எடப்பாடிட்ட போறாங்க. இல்ல அது பிளவே இல்லைன்ற மாதிரி வேலுமணி வரை பேசியிருக்காரு. மீண்டும் எடப்பாடிட்ட போறாங்க. அப்போ அந்த இடம் விஜய்க்கு ஒரு தோல்விங்கிறத நான் பாக்குறேன். எடப்பாடி வந்து இவங்களால லோக்கலா பலகீனப்படுவாருங்கிற கருத்தை தான் நம்ம சொன்னோம். பட் அதுல எல்லாருமே அவர்கிட்ட திரும்ப போகும்போதும் விஜய் இவங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணியும் அந்த எண்ணிக்கை வராத போது விஜய் எடப்பாடி கிட்ட தோத்திருக்கிறாருங்கிறதான் உண்மை, யதார்த்தம். அதே வேளையில ஸ்டாலின் வந்து ஒவ்வொன்றா இழந்துட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா இழந்தாலும் அவங்க வருவாங்க நம்பிக்கையில ஸ்டாலின் இருக்கிறாரு. இவர்கிட்ட உள்ள ஆட்களை விஜயால என்கரேஜ் பண்ணி எடுக்க முடியல. காரணம், செல்வ பெருந்தகை நீங்க அவங்கள சேர்த்தா நாங்க விட்ரா பண்ணுவோம்னு வான் பண்ணிட்டாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இவர் வீரபாண்டியன் சிபிஐ எடுத்து பேசினாரு, சண்முகம் எடுத்து பேசினாரு, விசிகா எடுத்து பேசினாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க அதிமுக பாஜக கூட சேர்ந்து நின்று ஜெயித்தவங்களை சேர்த்தா நாங்க விட்ரா பண்ணிடுவோம்னு சொல்லும் போது மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து வேற வழி இல்லாம அவங்களை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்களுடைய அந்த நெருக்கடினாலதான் வெளிப்படையா இருக்குது. இவங்க நெருக்கடி தாண்டி கவர்னர் என்ன சொல்லுவாரோ, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இவங்களோட நெருக்கடி நமக்கு வெளிப்படையாகவே இருக்குது, கண்ணுக்கு எதிராக தெரியுது இல்ல. ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னால எடப்பாடி கிட்ட அவர் தோத்திருக்கிறார். இப்போ எடப்பாடி கிட்ட தோத்ததை நீங்க சொல்றீங்க சார். ஒருபடி அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்துல வேலுமணி, சி வி சண்முகம் வந்து வெளிப்படையாவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசுறதை பார்க்க முடியுது. இப்ப அந்த பிளவு வந்து சரி செய்யப்படுமா அந்த கட்சிக்குள்ள? அதுதான் விஜய் தோத்துட்டாருங்கிறேன். இல்ல அவரை விட்டுருவோம் சார், அவங்களுக்குள்ள பாக்குறேன். 32 எடுத்து ஜெயித்துட்டாருன்னா விஜய் ஜெயித்துட்டாருன்னு நம்ம சொல்லிட்டு போறோம். 32 எடுக்க முடியல, அவங்களுக்கு அமைச்சரவையும் கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது அது எடப்பாடி வர்சஸ் விஜய்ல விஜய்க்கு ஒரு தோல்வியா தான் நான் பாக்குறேன். மீண்டும் இதை சொல்றேன், 108 இருந்து நீங்க மைனாரிட்டியா இருக்கனால தான் உங்களுக்கு இந்த பின்னடைவெல்லாம். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க ஹெக்டே என்டிஆர் மாதிரி மூவ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பின்னடைவுகளும் இந்த இன்சல்ட்டுகளும் வராம இருக்குங்கிறத நான் தெளிவாகவே நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள இவங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டாயில அப்படி போறதான் தங்களுக்கு நல்லதுன்னு சி வி சண்முகமும் வேலுமணி நினைக்கிறாங்க. நீரெடுத்து நீர் வருவதில்லை, ஒருதாய் மக்கள், மறப்போம் மன்னிப்போம், எதையும் தாங்கி மிதியம்னு அண்ணா சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாருன்னு எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டாயிலன்னு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. கரூர்ல கூண்டோட காவல்துறை வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? கடமையை செஞ்சாங்க அப்படின்றதுக்காக. அது ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு காவல்துறையை மாற்றி தங்களோட இதை எப்படி பண்ண முடியுங்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்தோட உரிமை. அதை தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இல்ல குறிப்பா கரூர்ல மட்டும் செய்ய வேண்டிய தேவை அந்த நிகழ்வு தொடர்பாட்டு உள்ள இதுல அவங்க செய்திருக்கலாம். முன்னாடி கரூர்ல இறந்து போன சம்பவம் தொடர்பாக. அப்ப இது முன்னாடி
இருக்கிற அந்த சதி அப்படின்ற விஷயத்தை இன்னும் ஊக்குவிக்கிறதா அது அப்படி? இப்ப சிபிஐ எல்லாம் இருக்குது ஸ்டேட் இதுல, ம். அது சிபிஐ தான் அதுல முடிவு வரும். ஓகே சார். இப்ப எடப்பாடி விஷயத்துல நான் கேட்க வந்தது என்ன அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம் இருக்கட்டும், சிவி சண்முகம் இப்ப வேலுமணியும் வந்து அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இப்ப அந்த கட்சிக்குள்ள முன்னாடி இருந்து அந்த நெருக்கம் இருக்குமா, அந்த விஷயங்கள்லாம் தொடருமா, இல்ல அந்த பிளவு வந்து ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள இருக்குமா? அரசியல்ல கம்பல்ஷன் தான். ம். என்ன செய்ய முடியும், வேற என்ன மூவ் இருக்கு? இந்த மூவ் வந்து ஜெயித்து 32 வந்து மெர்ஜர் ஆகி இங்க வந்தா சிவி சண்முக மந்திரி, வேலுமணி மந்திரி, விஜயபாஸ்கர் மந்திரி, ஒரு 7-8 மந்திரி வந்திருக்கும், வாரிய தலைவர் 8-10 வந்திருக்கும். இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்திருப்பாங்களா சார்? அந்த டீல்ல தானே போனாங்க. ம். அது அட்டெம்ப்ட் ஸ்பாயில்ட் ஆயிட்டு, அதனால மீண்டும் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே போறாங்க. அதனால அவங்களுக்குள்ள அந்த சிக்கல் அப்படின்றது தொடராதுன்னு நினைக்கிறீங்களா? சிக்கல் தொடராதுன்னா அவங்களுக்குள்ள பழைய வெயிட்டேஜ் இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். ம். மறப்போம் மன்னிப்போம் எதையும் தாங்க அவங்க டயலாக் அடிச்சு சேர்த்துக்குவாங்க. ஓகே. இதன் பிறகு அதிமுக கட்சி எப்படி சார் இருக்க போகுது? ஆல்ரெடி வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிட்டு, ம், ஸ்டாலின் தான் ஆல்டர்னேட்டிவ், அதிமுக 3வது இடத்துக்கு போயிட்டு, ம், 3வது இடத்துக்கு போனாலும் தேவகவுடா மாதிரி ஒரு ஃபோல்ஸா எடப்பாடி இருப்பாருங்கிற கருத்தை தான் நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் அந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வன்னியர் மத்தியிலையும் ஓரளவு வெள்ளாளக்கோடர் மத்தியிலும் ஆதரப்பட்ட ஒரு இயக்கமா எடப்பாடி தலைமை இருக்கும். இல்ல விஜயகாந்த் இருக்கிறப்ப திமுக 3ஆம் இடம் போயிடுச்சு, விஜயகாந்த் வந்து அது எதிர்கட்சி. 3வது இடம் போகல, அது புரிதல் இல்லாம பேசுறது. ம். செல்வாக்கு வலயத்துல திமுக தான் ஆப்போசிஷன். இப்போ 3வது இடம் போன அதிமுக மறுபடியும் 2ஆம் இடம் வர்றதுக்கோ அல்லது முதலிடம் வர்றதுக்கு அம்மாட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அவங்க வாய்ப்பு அதைத்தான் இருக்கா? சொல்லுவாங்க. ம், அது நாளைக்கு தேர்தல் களம் எப்படி வருது, என்ன சூழ்நிலை அமையுது, எப்படி அமையுதுன்னு இதைத்தான் சொல்லணும். திருச்சி கிழக்குல அவங்க கண்டஸ்ட் பண்ண போறது இல்ல. ம். திருச்சி கிழக்கு ஸ்டாலின் வர்சஸ் விஜய் தான். ஓகே. ஸ்டாலின் தான் நிக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் நிக்க போறாருங்கிற கருத்து பலமா இருக்குது, இல்ல Okay. நிக்க மாட்டாருங்கிற கருத்தும் ஓடுது. ஓகே. ஓகே. என்ன பொறுத்தவரை நிக்கிறது ஸ்டாலினுக்கு பொலிட்டிக்கலி கெயின்ங்கிறது என்னோட கருத்து. தாவேக தரப்புல நிக்கிறதுக்கு வாய்ப்பு யாரு இருக்கு சார்? அவைக்க தரப்புல விஜய் தான் முடிவு பண்ணுவாரு, சிங்கிள் பர்சன் பார்ட்டி விஜய் முடிவு பண்ணுவாரு. ம், ம், ஜெகதீஷ் நிப்பாருங்கிறாங்க, ம். யார் எல்லாமே சொல்றாங்க, ஒவ்வொரு மிப்பி அது விஜய் முடிவு பண்ணுவாரு. ஓகே. இது ஸ்டாலின் நிக்கிறத ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவாரு, ஸ்டாலின் நிப்பாருன்னு சொல்றாங்க. ம். ஸோ தீர்மானம் ஸ்டாலின் அங்க போடப்பட்டிருக்கு. நிப்பாருங்கிற லெவல்ல தான் திருமாவளவன் அமைச்சர் ஆகிறது வந்து தடைப்பட்டு போச்சுங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஸோ அப்படியெல்லாம் இல்லாட்டி திருமாவளவனை விஜய் நிறுத்தவும் செய்யலாம். அது எப்படி வருது என்ன வருதுங்கிறது அந்த களம் வரும்போது தான் தெரியும். பட் திருச்சி களத்துக்குள்ள அதிமுக ரொம்ப லேக்கிங் பிஹைண்ட். ஓகே. இப்போ இவர் வந்து இன்னும் வெளிப்படையா அறிவிக்கல கூட்டணி திமுக உடனான கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சுன்னு. ஆனா இப்ப அமைச்சரவை கொடுத்ததுனால அது முறிஞ்சிருச்சுன்னு தானே சார் நம்ம முடிஞ்சுட்டு தான் எடுத்துக்கணும்? அர்த்தம். ஆனா திமுக வந்து அவங்க முடிவெடுக்க உரிமை இருக்குன்னு சொல்லும்போது நம்மளை காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசட்டு திமுக அந்த சனாதான எதிர்ப்பை விட்டு திமுக போக தயாரில்லை. அதனால காங்கிரஸோ சிபிஎம்மோ முஸ்லீம் லீக்கோ சிபிஐயோ சிபிஎம்மோ இங்க பேரம் பேசி பிரேக் ஆனாலும் வரதுக்கு ஏத்துக்கிட தயாரா இருக்காங்க. ம். இந்த மதசார்பற்ற அணி அப்படி விஜய்கிட்டே விட்டுட்டு போறதுக்கு ஸ்டாலினும் தயாரில்லை, விஜய்கிட்டே அப்படி விட்டுட்டு போறதுக்கு எடப்பாடியும் தயாரில்லை. எடப்பாடி தெளிவா ஓப்பனா மூவ் பண்றாரு, நக்கல் கிண்டல் நையாண்டி அடிச்சு மூவ் பண்றாரு. எல்லாரும் போனாலும் தேமுதிக மட்டும் திமுகவோட இருக்காங்களே சரி, அந்த ரொம்ப கொள்கையோட இருக்காங்கன்னு இல்ல எடுத்துக்கலாம். தேமுதிக பொறுத்தளவுல அவங்க சட்டசபையிலே வந்து குதிரை பேரம் சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணும்னு ம். கேட்டாங்க. அதுக்கு ம். விஜய் இன்னும் ஒப்பீனியன் எதுவும் சொல்லலையே. இல்ல இவங்களோட திமுகவோடவே அவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க, அந்த இஷ்யூ பேஸ்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. குதிரை பேரங்கிற அக்யூசேஷனை டிடிவி தினகரனும் பிரேமலதா விஜயகாந்தும் பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க இன்னும் உண்மையை சொல் உறக்க சொல்ங்கிற அடிப்படையில பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் மாதிரி இன்னும் இந்த அரசுக்கு எதிராக கடுமையான ஒரு ஆட்டம் ஆடுறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கதான் நான் பாக்குறேன். தாவைக்கு எதிரா அவங்க பேசுறதுக்கான அரசுக்கு எதிராக நியாயத்துக்கு புறம்பா பண்ணதோட லிமிட்டட் இதுக்குள்ள செய்ய டூஸ் அண்ட் டூநாட்ஸ்ல பேச வேண்டிய விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் அழகிரி அவங்களுடைய மகள் தாவேக்கால இணைய போறதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க இணையறாங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இணையரில் என்ன இருக்குது, அரசியல் லாபம் கிடைக்கும்னா அவங்க இணைவாங்க. ஓகே. அழகிரி மதுரையிலே கோல வச்சவரு, ம். திமுக ஆட்சி காலத்துல அவருக்கு எந்த ஸ்பேஸும் இல்லை, அது தெரிஞ்சது தானே. போட்டியாளரை யாரும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ அவங்க தாவேக்கான ஒரு சக்தி வந்திருக்கு. அதிமுக போனா துரோகம்னு ஆகி போகும். இப்போ இனிமேல் அப்படி கிடையாது. அதிமுக போனாலும் அன்னைக்குள்ள இருதுருவ அரசியல்ல அதிமுக போனா அது ஏத்துக்க மாட்டாங்க சூழ்நிலை. இப்போ 3வது போல்ஸா வந்து முதலிடத்துக்கு முதன்மை சக்தியா தாவேக்கா வந்திருக்காங்கன்னா மதுரை மேயர் ஆகலாம், வாய்ப்பு கிடைக்கும். அந்த இடத்துக்குள்ள அவங்க நம்பிக்கையோட போகலாம். அது அந்த கட்சி தலைமை முடிவு பண்ணும். அவங்களுக்கு இந்த கட்சியில எதிர்காலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க தந்தையார் வந்து அவங்க தாத்தா வந்து சிஎம்ஆ இருந்தவர், தந்தையார் வந்து மதுரை மத்திய அமைச்சராட்டம், மதுரையில் வெரி பவர்ஃபுல்லாட்டு மதுரை மண்ணில் இருந்தவர்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் ஆதரவு வளையம் இருக்கும். அது தாவேக்காவுக்கு பயன்படும். அவங்கள பயன்படுத்துறது தாவேக்காவுக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கலாம். ஸோ ஒரு அரசியல் பெற்றமென்றுக்காக அவங்க போறது வந்து
இயல்பானது, இயற்கையானது. ஓகே, ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு போறாங்க அப்படின்னா தாவேக்கால என்ன சார் லாபம்? வரவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பதவி கொடுக்கறது. தாவேக்காவுக்கே அமைப்பு ரீதியா அவங்க பலகீனமா தான் இருக்காங்க. அப்போ வர்றவங்கள வச்சுதானே அது பண்ண முடியும். இப்போ செங்கோட்டையன், சத்யபாமா, ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், லோகேஷ் எல்லாமே வந்து வெளியேருந்து வந்தவங்களை தானே கொடுத்து இது பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு கூட ஒரு என் நண்பர் ஒருத்தர் வந்தார், என்னை கூட கேட்டாங்க சிட்டியில் ஒரு சீட்டு கேண்டிடேட்டுன்னு. நான் தான் பாஜகவிலே உறுதியாக இருக்கனால வேண்டான்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து சொல்லிட்டு போனார். ஸோ அவங்களுக்கு வந்து அமைப்பு ரீதியாக வரக்கூடிய ஆட்களை சேர்த்துக்கிட்டு அமைப்பை பலப்படுத்துறது, வெற்றி பெற்றாலும் மாசா வெற்றி பெற்றாலும் அமைப்பை பலப்படுத்துறதுக்கு வரவங்களை சேர்த்துட்டு என்டர்டெயின் பண்ணக்குள்ள வாய்ப்பு தானே இருக்கு. ஸோ அதில் அவங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அல்லது அது நமக்கு கெயின்னு நினைக்கக்கூடியவங்க போத்தானே செய்வாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், இன்னும் நிறைய பேச இருக்கும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.